மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனார் தினம், ஃபாதர்ஸ் டே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. தகப்பனார் எல்லாரும் எழுப்பி நிற்கும்படி அன்போடு கூட கேட்குறேன். எல்லா தகப்பனார் எழுப்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம். எல்லா தகப்பனார் எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம். உங்களுக்காக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஜோதி பிரபா அவள் என்னச்சுன்னா ஒரு காரியத்தை எங்கள் ஜோதி ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து உங்களுக்கான ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தகப்பனை பற்றி சில வார்த்தைகள். ஒவ்வொரு குழந்தையும் அன்பை அறிவதும் பெறுவதும் அன்னையிடமிருந்து, பண்பை தந்தையிடமிருந்து பெறுகிறது. இருக்கும் போதும் வில்லனாகவும் இல்லாத போது ஹீரோவாகவும் தெரிபவர் தந்தையே. இந்த நாளில் தந்தையர் தின வாழ்த்துக்களை இங்கு கூடியிருக்கும் அனைத்து அன்பு தந்தைகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆவிக்குரிய போதகராயிருக்கிற பாஸ்டர் அலெக்சாண்ட்ரா அவர்களுக்கும் என் தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லனை போல் நீ நடத்ததெல்லாம் கவசம் போல் என்னை காக்க வேண்டும் என்று அதை நினைத்து உணர்ந்தேன் அப்பா. மறந்தாலும் மறக்க முடியாத அன்பை கொடுத்தவர் அப்பா. அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவது ஒரு புறம் இருந்தாலும் தான் அனுபவித்த கஷ்டங்களை தனது பிள்ளைகள் ஒருபோதும் அனுபவிக்க கூடாது என்று நினைப்பதுதான் அப்பாவின் இதயம். பலமுறையாவது அம்மா சொல்லியிருப்பாள் 10 மாதம் சுமந்த கதையை. ஆனால் ஒரு தடவை கூட அப்பா சொல்லி காட்டியதில்லை இரவு பகலாக கஷ்டப்பட்ட வாழ்க்கை முழுவதையும், நமது சுமந்த கதையையும். வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு தூங்க வைக்கிறது அம்மா, வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தூங்காமல் தவிக்கிறது அப்பா. அம்மாவை விட அன்பு காட்டும் ஒரு ஜீவன் இவ்வுலகில் இருக்கிறது என்றால் அது நம் அப்பா மட்டும்தான். நம் பிள்ளையோட ஒருவேளை பசியை போக்க உரையும் துச்சமாக நினைச்சு உழைக்கிற தெய்வம் அப்பா. உன்னை இன்று ஒரு நாள் வாழ்த்தினால் போதாது தந்தையே. அப்பாவின் அன்பு அவரை போலவே வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஒன்று. வயிற்றில் சுமக்கவில்லை என்பதை தவிர வேறு குறை எதுவும் இல்லை. முடிந்தால் அந்த வழியையும் தாங்கிக் கொள்வார் அப்பா. ஒரு ஏழை மகனுக்கு நல்ல புத்தகம் தேவையில்லை. அப்பாவின் கஷ்டமான வாழ்க்கை அனுபவம் என்ற ஒரு புத்தகம் ஒன்றே போதும் வாழ்வதற்கு. 1000 முறை தோல்வி கண்டு துவண்டு விழுந்தாலும் பார்த்துக்கலாம் வாடா, அப்பா இருக்கேண்டா என்று சொல்ல கிடைக்க பெறும் அனைவரும் வரம் பெற்றவர்கள். தன் பிள்ளைகள் வளர்ச்சி அடைய வேண்டுமென்று தன்னை தேய்த்து கொள்ளும் ஜீவன் அப்பா. நம்மை வாழ்வின் உயரம் ஏற்ற துயரங்கள் பல ஏற்பவர், நாளும் வாழாமல் உழைப்பவர் என் தந்தையே. எவ்வளவோ கஷ்டமும் துன்பமும் வேதனையும் வந்தாலும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார். நமது சந்தோஷத்திற்காக அவர் வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்பவர். நம் வாழ்க்கையின் ஹீரோ, தன்னம்பிக்கை நாயகன் அப்பா. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய பைபிளில் சொல்லப்படும் வார்த்தைகள், சாரால் அடிமை பெண்ணின் ஆகாரின் மகன் இஸ்மவேலை அனுப்பிவிட சொன்னபோது ஆபிரகாமின் மனம் கொந்தியது. ஆதியாகமம் 21 சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தன் மகனை மோரியா தேசத்தில் உள்ள மலையில் பலியிட கொண்டு போகும்போது துடித்திருந்தது தந்தையின் அன்பு. ஆதியாகமம் 22 சொல்லப்படுகிறது. ஈசாக்கு தன் முதல் மகன் ஏசா தவறு செய்த போது, அதாவது ஏத்தியின் குமார்த்தைகளை திருமணம் செய்த போது மனம் துடித்தது. ஆனால் அதே தவறையை 2வது பிள்ளை யாக்கோபு செய்யக்கூடாது என்று ஆலோசனை கொடுத்து வளர்த்தார் தகப்பனின் அன்பு. ஆதியாகமம் 28 சொல்லப்படுகிறது. யோசேப்பை சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரதேசத்தில் விற்றபோது வந்து சகோதரர்கள் தகப்பனிடம் இறந்து விட்டான் என்று சொல்லும்போது மனம் துடித்து அழுந்த தந்தையின் அன்பு. ஆதியாகமம் 37 பின்பகுதியில் சொல்லப்படுகிறது. அதேபோல் நம் பிதாவின் அன்பை பார்ப்போம். நமக்காக இந்த பூமியில் வந்து வாழ்ந்து, நமக்காக சிலுவையில் பலியானி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாவத்தை எல்லாம் நான் போக்கிட்டேன் என்று நம்மகிட்ட சொன்ன அதோட பிதாவின் அன்பு. ரோமர் 5:21 சொல்லப்படுது. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. அதே ரோமர் 6:14 சொல்லப்படுகிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருளாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. என்னுடைய கவிதையில் சில வார்த்தைகள். மலர்கள் இணைந்து மலையாகி மனம் வீசும், உறவுகள் இணைந்து குடும்பமாக ஒளி வீசும்,
இருள் மாறி ஒளி வீச இறையாசி நிதம் வேண்டும். ஆனால் அப்பாவின் ஆலோசனை இல்லாத வாழ்வெல்லாம் முள்ளாகி நிதம் வாடும். கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, கடவுள் கிடைத்தார் வரமாக என் அப்பா. இனிய தந்தையது நல்வாழ்த்துக்களை இங்கள் கூடியிருக்கிற அனைத்து தகப்பன்மாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.